கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என் அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொண்டு, தேவனுடைய மிகுந்த கிருபையினாலே இந்த நல்ல நாளிலே நாம் ஒன்று சேர தேவனுடைய மகா பரிசுத்தமான சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் அவர் மகிமைப்படுத்தி வைத்திருக்கிற மேன்மை அருமையுமான அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக தேவன் கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக அவருக்கும் அவருடைய குமாரருக்கும் மகிமையை செலுத்தி கொண்டு கோத்தகிரி பகுதியில இருக்கிற உங்கள் அன்பு சகோதர சகோதரனுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் கூட உங்கள் மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடத்தின் தலைப்பு தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவன். தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவன். தேவனுக்கு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா பலவிதமான நாமங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும், சர்வ வல்லமையுள்ள தேவன், காண்கின்ற தேவன். அப்புறம் நம்ம நிறைய காரியங்கள்லாம் வாசிப்போம். ஒருவர் ஆயுசாகாமை உள்ள, சேரக்கூடாது, ஒளியில் வாசம் பண்ணுகிற, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம். இப்படி தேவனுடைய பெயர்கள் இருக்கு, அவருடைய தன்மைகள் கூட இருக்குது. தன்மைகள்ங்கும் போது சகல விதமான ஆறுதலின் தேவன் அப்படின்னு சொல்லுவோம், இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், இப்படி எல்லாம் சொல்லுவோம். இங்க நம்ம ஒரு தேவனை குறித்து ஒரு காரியம் நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னா, தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவன். அந்த ஆதார வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இஸ்ரேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இங்க ஏசியா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய தன்மையை குறித்து இங்க சொல்லும் போது, இஸ்ரேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ப இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? தன்னை மறைத்து கொண்டிருக்கிற தேவன் அப்படிங்கிறத எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும்? அதாவது தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். தேவன் தன்னை மறைச்சிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில அப்ப நம்மளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த மாதிரி நேரங்கள்ல ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு இருள் போல இருக்கும். என்ன நடக்குது அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது. ஏன் இப்படி நடக்குது என் வாழ்க்கையில அப்படிங்கிறது நமக்கு ஒரு பெரிய குழப்பமாகும். எல்லாமே நமக்கு ஒரு எதிரான சூழ்நிலை போல இருக்கும். இந்த நேரத்துல தேவன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு, இதையெல்லாம் தேவன் பார்த்துட்டு தான் இருக்கிறாரா, என் ஜெபம் பண்றேனே என் ஜெபம்லாம் கேட்கப்படுதா அப்படிங்கிற என்ன ஆகும்னா, ஒரு சில கேள்விகள் நம்முடைய மனசுல வருங்க. ஒரு சில சந்தேகங்கள் வரும், குழப்பங்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும். ஒரு சில நேரங்கள்ல ஆவிக்குரிய சோர்வுகளே நம்மளுக்கு அதிகமா வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவன் என்ன பாக்குறாருன்னா, என் ஜெபத்தை கேட்கிறாருன்னா, ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இது போல ஒரு சில பிரச்சனைகள்? இதுதான் எப்ப நடக்கும் அப்படின்னா, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்கள்ல அவர் மறைச்சிக்கும் போது. புரியுதுங்களா நான் சொல்ல வர விஷயம்? அப்ப தேவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்துடும்னா, அப்ப தேவன் இருக்கிறாரா இல்லையா? நானும் தான் தொடர்ந்து ஜெபம் பண்றேன், ஆனா இதெல்லாம் தேவன் கேட்கிறாரா? மற்றவங்களுக்கெல்லாம் நல்ல வாழ்க்கை இருக்கிறது போல இருக்கு, ஆனா என் குடும்பத்துல மட்டும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில மட்டும் ஏன் எனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குங்க. இதே மாதிரி ஒரு சந்தேகம் சங்கீதக்காரனுக்கு கூட வந்துச்சு. சங்கீதக்காரன் சொல்லும் போது பாருங்க, சங்கீதம் 44:24. 44ஆம் சங்கீதம் 24ஆம் வசனம். ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து எங்கள் சிறுமையையும் எங்கள் நெருக்கத்தையும் மறந்து விடுகிறீர்? பாருங்க, இங்க சங்கீதக்காரன் கூட அதே வார்த்தையை சொல்றாரு. ஏன் உம்முடைய முகத்தை மறைத்து, எங்க ஆண்டவரே போயிட்டீங்க, ஏன் மறைஞ்சிட்டு இருக்கிறீங்க, எங்கள் சிறுமையும் எங்கள் நெருக்கத்தையும் ஏன் நீங்க மறந்துடுறீங்க? அப்போ தேவனே நம்மளை மறந்தது போல ஒரு சூழ்நிலை தான் இந்த ஒரு காலத்துல அது நடைபெறும் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட பாருங்க, சங்கீதம் 30:7. 30ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். பாருங்க, தேவன் முகத்தை மறைக்காதப்ப எப்படி இருந்தாராம்? கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். ஒரு உறுதியா இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க உங்க முகத்தை மறைச்சுக்கிட்ட போது நான் என்ன ஆயிட்டேன்? கலங்கினவனானேன். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு சில நேரங்களில தன்னை மறைத்து கொள்ளுகிற தேவனா இருக்கிறார். அப்ப அந்த நேரம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, எல்லாமே ஒரு இருள் போன்ற சூழ்நிலை,
நம்மளுடைய ஜெபங்களுக்கு பதில் இல்லாதது போல ஒரு சூழ்நிலை, வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய சோர்வு, ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு பயம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்மளுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏன் தேவன் இது போன்ற ஒரு சூழ்நிலைய ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில அவர் அனுமதிக்கிறார்? இப்படி வேதத்துல யாருடைய வாழ்க்கையிலையாவது தேவன் தன்னை மறைத்து கொண்டாரா? ஏன் அவங்க வாழ்க்கையில தன்னை மறைச்சுக்கிட்டார்? அப்ப அவங்க பெற்றுக்கொண்ட சூழ்நிலைகள், அவங்க பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் என்ன? இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது நாம் அது போல என்ன காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கறதான் இன்னைக்கு நம்ம பாடமா பார்க்க போகிறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஏன் ஆண்டவர் என் வாழ்க்கையில மட்டும் இது போன்ற பிரச்சனைகளை, கஷ்டங்களை அனுமதிக்கிறாரு? ஏன் என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில மட்டும் இது போன்ற ஒரு சில தடைகள், ஒரு சில காரியங்கள் நடக்குது? எவ்வளவு ஜெபிச்சாலும் ஏன் இந்த காரியத்துக்கு மட்டும் பதிலே இல்லை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய சோர்வுக்குள்ள ஒரு சில நேரங்கள்ல நம்ம போவோம். கடந்த நாட்கள்ல கூட நம்ம அப்படி போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, அதுக்கான பதில்களை நம்ம பார்க்க போறோம். அப்ப தேவன் ஏன் தன்னை மறைத்துக் கொள்ளுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, முதல் காரியம் பாத்தீங்கன்னா விசுவாசம். ஏன் தேவன் தன்னை அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில அவரை மறைச்சுக்கிறார்னா, நாம விசுவாசத்துல வளரணும். நம்முடைய வாழ்க்கையில நாம விசுவாசத்துல வளரணுங்கிறதுக்காக ஒரு சில நேரங்கள்ல தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். ஏன் விசுவாசத்துல வளரணும்னா, அதான் நமக்கு என்னதுங்க அடிப்படை. ஏன்னா தோமா கிட்ட நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுந்து வந்த பின்னாடி, தோமா நீ பார்த்ததுனால என்ன பண்றப்ப விசுவாசிக்கிறா, ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் ஜனங்கள் வரப்போறாங்க. அவங்க பார்க்காமலே என்ன பண்ண போறாங்க? விசுவாசிக்க போறாங்க. காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். அப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலை நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு விசுவாச வளர்ச்சி நமக்கு வரணுங்கிறதுக்காக, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் ஒரு சில நேரங்கள்ல தன்னை மறைத்து கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். இதுக்கு வேதத்துல நீங்க பாத்தீங்கன்னா அருமையான ஒரு பறவைய தனக்கு ஒப்பிட்டு தேவன் ஒரு உதாரணமா சொல்றாரு. தன்னை ஒப்பிட்டு தேவன் ஒரு பறவைக்கு ஒப்பிட்டு சொன்னது அநேகமா இந்த ஒரு பறவையா மட்டும்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன பறவை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கழுகு. உபாகமும் 32 அதிகாரம் 11வது வசனம். உபாகமும் 32 அதிகாரம் 11 வசனம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. இங்க தேவன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்திட்டு வரும்போது இஸ்ரேல் ஜனங்களை குஞ்சுகளாகவும், கழுகின் குஞ்சுகளாகவும் தன்னை கழுகுக்கு ஒப்பிட்டும் இந்த காரியங்கள் சொல்றாருங்க. அப்படி சொல்லும் போது இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் நம்ம பார்க்கும் போதுதான், கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஒரு கழுகை போன்று இருந்தார். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பறக்க கற்பிக்கும் போது அவற்றை கூட்டிலிருந்து கீழே தள்ளும். பின் அது தன் குஞ்சுகளை காப்பதற்கு அவற்றோடு பறக்கும். அவை விழும்போது தன் இறக்கைகளை விரித்து அவற்றை பிடித்து கொள்ளும். அது பாதுகாப்பான இடத்துக்கு குஞ்சுகளை சிறகுகளில் தாங்கி எடுத்து செல்லும். கர்த்தர் இதனை போன்றவர். இப்ப நான் வாசிச்சது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுங்களா? என்னமோ வாசிச்சேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதனுடைய முழு கருத்து என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தாய் கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னை போல பறக்கக்கூடிய அந்த ஒரு இதை கத்து கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சில காரியங்கள் செய்யும். ஃபர்ஸ்ட் குஞ்சுகள் பெற்றெடுத்த உடனே அது என்ன பண்ணும், அழகான ஒரு கூட்டுல வைக்கும். அந்த கூட்டுகள்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குச்சிகள், ஒரு சில முட்கள் மாதிரி இருக்கும். அதுக்கு மேல பஞ்சுகளை எல்லாம் வச்சு என்ன பண்ணும்னா இந்த குஞ்சுகளை அதுல வச்சிருக்கும். இப்ப கொஞ்ச நாள் கிட்டத்தட்ட பார்க்கும்போது 10 இருந்து 12 வாரங்கள் சொல்றாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த குஞ்சுகளுக்கு என்ன நடக்கும், சோதனையே ஆரம்பிக்கும். ஆரம்பத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது. கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு தேவையான உணவுகள் தாய் கழுகு கொண்டு வந்து கொடுத்துரும். எல்லாமே சுகமா இருந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு இந்த தாய் கழுகு என்ன தெரியுங்களா பண்ணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த கூட்டுல இருந்த அந்த பஞ்சுகளை எல்லாம் என்ன தெரியுங்களா பண்ண ஆரம்பிக்குமா, லைட்டா எடுக்க ஆரம்பிக்குமா. அப்ப இந்த குஞ்சுகளுக்கு அந்த கூடு என்னவாகும், அசௌகரியம் ஆகிட்டே இருக்குங்களாம். அடுத்து இவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்த சாப்பாடு இருக்கு இல்லைங்களா, அதை குறைக்குமாமா. இப்படி குறைக்க ஆரம்பிக்கும் போது ஏன் அம்மா இப்படி எல்லாம் பண்ணுது அப்படின்னு சொல்லி அந்த குஞ்சுகளுக்கு தாய் கழுகு மேல ஒரு பெரிய கேள்விக்குறியாகுமா. இன்னும் சில நாட்கள் ஆன பின்னாடிதான் என்ன பண்ணுமா, அந்த குஞ்சுகளை அப்படியே தூக்கி எடுத்து அம்மா வேற எங்கேயாவது நல்ல கூட்டிட்டு போக மாதிரி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா, திடீர்னு கொண்டு வந்து என்ன பண்ணிருங்க,
டக்குன்னு வெளியில அப்படியே கவ்விக்கிட்டு வந்த, அதாவது மேல ரொம்ப உயரமான இடத்துலதான் கழுகு தன் கூட்டை கட்டும். இப்ப என்ன பண்ணுமா, அங்க இருந்து அப்படியே அந்த குஞ்சுகளை என்ன பண்ணிருமா, கீழே அப்படியே விட்டுருமாம். இப்ப அந்த குஞ்சுகள் என்ன பண்ணணும், அப்படியே நேரா கீழே இறங்கி வரும். வரும்போது என்ன ஆகும்னா, அதுக்கு இருக்கிற அந்த ரெக்கைகளை அது என்ன பண்ணுங்க, விரிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும். அது எப்படியாவது தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் செய்யும். அப்ப தாய்களுக்கு என்ன பண்ணும்னா, வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது, அது கூடவே தான் இருக்கும். ஆனா அது குஞ்சுகள் ஏதாவது ஒரு பாறை மேலேயோ மரத்து மேலேயோ மோதக்கூடிய ஒரு சூழ்நிலைக்குள்ள அந்த குஞ்சுகள் வருதுன்னா, டக்குன்னு இது கீழே போய் என்ன தெரியுங்களா பண்ணிருமா, தன்னுடைய ரெக்கைகளில் அந்த குஞ்சுகளை தூக்கி பாதுகாப்பான இடத்துக்கு மறுபடி கொண்டு போயிட்டு மறுபடியும் அப்படியே கூட்டுல கொண்டு போய் வச்சிடாதுங்க. அதுங்க பறக்க கத்துக்கிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டே இருக்குமா, இந்த ட்ரைனிங்க அதுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குமா. சரிங்களா? இப்ப இந்த சம்பவம் நான் சொன்னது புரிஞ்சிருச்சு இல்லைங்களா? இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் இஸ்ரேலுக்கு ஒரு கழுகை போன்று இருந்தார். ஒரு கழுகு தன் குஞ்சுகளை பறக்க கற்பிக்கும் போது அவற்றை கூட்டிலிருந்து கீழே தள்ளும். பின் அது தன் குஞ்சுகளை காப்பதற்கு அவற்றோடு பறக்கும். அதை காப்பாத்துறதுக்கு அது கூடவே பறக்கும். ஆனா யாருக்கு தெரியாது? இந்த குஞ்சுகளுக்கு தெரியாது. அவை விழும்போது, அந்த குஞ்சுகள் விழும்போது தன் இறக்கைகளை விரித்து அவற்றை பிடித்து கொள்ளும். அது பாதுகாப்பான இடத்துக்கு குஞ்சுகளை சிறகுகளில் தாங்கி எடுத்து செல்லும். கர்த்தர் இதனை போன்றவர். இப்படித்தான் தேவன் அன்னைக்கு இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினார். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலையும் என்ன தெரியுங்களா பண்றாரு, இப்படித்தான் நடத்திட்டு வருவார். ஒரு சில ஆரம்ப நேரங்கள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஜெபிக்கிறதுக்கெல்லாம் பதில், நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமா காரியங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கும். ஆனா ஒரு சில நேரங்களில, ஒரு குறிப்பிட்ட காலங்களுக்கு அப்புறம் தேவன் இது போல ஒரு சில நேரங்கள்ல தன்னை மறைத்து கொள்ளுகிறவராய் இருப்பாரு. எப்படி இந்த தாய் கழுகு குஞ்சு பக்கத்திலேயே இருந்தாலும் அது தன்னை மறைத்து கொள்கிறதோ, அது போல தேவன் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட தன்னை மறைத்து கொள்ளக்கூடியவரா அங்க இருக்கிறார். எதுக்காக இந்த தாய் கழுகு இது போன்ற அந்த குஞ்சுகளை கூட்டுல இருந்து கலைச்சி அதுங்களை வெளியே எடுத்து கீழே போட்டு இது போன்ற உணவை எல்லாம் குறைச்சி ஏன் இந்த மாதிரி ஒரு சில காரியங்களை எல்லாம் செய்து அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது அந்த தாய்களுக்கு அந்த குஞ்சுகளுக்கு செய்யக்கூடிய நன்மைகள். என்ன நன்மை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அவைகள் ஒரு வளர்ச்சிக்குள்ள வரணும், அதுவும் தன்னை போல உயர பறக்கக்கூடிய பறவையா மாறணும், தன்னை போல ஆகணும் அப்படிங்கறத அந்த தாய் கழுகினுடைய எண்ணம். ஆனா நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த குஞ்சுகளுக்கு அது புரியுமா? அது என்னதான் யோசிக்கும், அவங்க அம்மா என்னமோ தன்னை மறந்துட்ட மாதிரியும் இவ்வளவு நாள் நேசிச்ச அந்த தாய்களுக்கு தன்னை வெறுத்துட்ட மாதிரியும் தான் அது யோசிக்குங்க. இது போலதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் நாம் விசுவாசத்துல வளரணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஒரு சில நேரம் ஆனா கூடவே தான் இருப்பாரு. ஆனா ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாருங்க, தன்னை மறைத்து கொள்ளுவார். அதான் மலையாளத்துல ஒரு அருமையான ஒரு பாட்டு இருக்கு, அதான் நம்ம கதையாவும் அதை கேட்டிருப்போம். இதை கேட்காதவங்க யாரும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு பக்தன் கனவு கண்டாராம். அதாவது கடற்கரை ஓரமா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது கையில ஆண்டவர் 2 கால் அச்சு தெரியுதான், இவருடைய 2 கால் அந்த அச்சு தெரியுதான். 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்காங்களாமா. திடீர்னு ஒரு ஆபத்தான சூழ்நிலை வரும்போது ஒரு காலடி தடத்தை என்னவா காணாமா. அப்போ உடனே இவர் யோசிச்சுட்டாராம், என்ன ஆண்டவரே, கஷ்டம் வராத வரைக்கும் கூடவே வந்தீங்க, இப்ப கஷ்டம் வந்த உடனே ஆள் என்னவாயிட்டீங்க, எஸ்கேப் ஆயிட்டீங்களே. அப்படிங்கும் போதுதான் ஆண்டவர் என்ன சொன்னாராம், இல்லப்பா நல்லா அந்த கால் தடத்தை உத்துப்பாரு, அது யாருடைய கால் தடங்கும் போது அது ஆண்டவருடைய கால் தடம். அப்ப ஏன் கால் தடம் எங்கன்னா, அந்த மாதிரி வர்ற நேரத்தில் நான் உன்னை என்ன பண்ணிட்டேன், என் தோல் மேல தூக்கி வச்சுக்கிட்டு நான் போனேன் அப்படின்னாராம். அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இது எதுக்கு நம்ம சொல்ல வரோம் அப்படின்னா, இப்படித்தான் தேவன் என்ன பண்றான்னா, நமக்கு ஒரு சில நேரங்களில அந்த சம்பவத்துல அவர் தோல் மேல தூக்கி வைத்தது போல இருக்கு. ஆனா இங்க நம்ம பார்க்கிற இந்த ஒரு இதுல என்னன்னா, தன்னை மறைத்து கொள்ளுகிறார். தேவன் கூட இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியாது, ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாருங்கிறதே புரியாது. ஆனா ஏன் இதை அனுமதிக்கிறாருங்கும் போது நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவர் எங்கேயும் போயிடல, கூடவே தான் இருக்கிறார், அவர் நம்மளை விட்டு விலகல. அப்ப எதுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகளை எல்லாம் தேவன் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அது சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தேவன் அதை அனுமதிக்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக, அடுத்து விசுவாச வளர்ச்சிக்காக,
தேவன் என்ன பண்றாருன்னா அதை நமக்கு செய்கிறார். பாருங்க, இது இன்னொரு பகுதியில கூட அதை சொல்றாரு. யாத்திராகமம் 19:4. யாத்ராகமம் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் அண்டையிலே சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்களே. இப்படிதான் தேவன் என்ன பண்ணார்னா இஸ்ரேல் ஜனங்களையும் அவர் நடத்தி வந்தார். இன்னைக்கு நம்மளையும் கூட என்ன பண்றாருனா அப்படித்தான் நடத்தி வர்றார். அதனாலதான் பேதுரு சொல்றாரு, தேவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணணுமாமா? வாசிங்க 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7-8 வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு. பாருங்க, எதுக்கு இந்த மறைத்து கொள்ளுகிறார்? நம்மளுடைய விசுவாசம் அந்த இடத்துல என்னவாகுது? சோதிக்கப்படக்கூடியதா இருக்குது. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அந்த மாதிரி நேரங்கள்ல நம்ம விசுவாசத்துல உறுதியா இருந்தோம் அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது நமக்கு அந்த நேரத்துல புகழ்ச்சி, கனம், மகிமை கிடைக்கும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும், இப்ப நம்ம பார்க்கிற இந்த ஒரு சம்பவத்துக்கு, இந்த பாடத்துக்கு ஏற்ற வகையில பார்க்கும்போது அவர் தன்னை மறைத்து கொள்ளும் போது நம்ம என்ன பண்ணுமா? அவரிடத்துல அன்பு கூறணும். என்ன பண்ணக்கூடாது? எல்லாம் இருக்கீங்களா? என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது? முறுமுறுத்தரக்கூடாது. ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரின்னு சொல்லி என்ன பண்ணிடக்கூடாதுங்க? புலம்பீரக்கூடாது. அப்ப அவரை காணாமல் இருந்தும், எங்க குஞ்சு பாக்குது, கழுகு குஞ்சு தாய் கழுகுவே காணாம், சரிங்களா? அம்மா விட்டுருச்சா அப்படின்னா இல்ல. அதே போல நம்மளுடைய வாழ்க்கையிலையும் தேவன் சுத்திலுமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையிலையும் கூட அவரை காணாமல் இருந்தாலும் அவரிடத்துல என்ன பண்ணணும்? அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும், இப்ப அவரை பார்க்க முடியல அப்படின்னாலும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ள வேண்டியது, தேவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது காணாமல் இருந்தாலும் அவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும்? அன்பு கூறணும். தரிசியாமல் இருந்தாலும் அவர் பேர்ல நாம் விசுவாசம் வைக்கணும். அப்ப நம்மளை நாமே கேட்டு பார்ப்போம். இது போன்ற சூழ்நிலைகள் தேவன் தன்னை மறைத்து கொள்ளும் போது, அப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல, நீங்க இருக்கீங்களா, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே தெரியலனாலும் நான் உங்களை துதிப்பேன், நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைய நம்ம செய்யறோமா, இல்ல நம்ம முறுமுறுக்கிறோமா? ஏன்னா இஸ்ரேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இதேதான். இப்ப நம்ம ஏற்கனவே வசனம் பார்த்தோம் இல்லைங்களா? கழுகு தன் செட்டைகளின் சுமந்து வருவது போலதான் வந்தார். ஆனா ஒரு சில நேரங்கள் அப்படியே கீழே விட்டார். எப்பயெல்லாம் அவர் சுமந்து வர்றதை அவங்க பார்த்தாங்க, எப்பயெல்லாம் கீழே விட்டதை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, செங்கடல் முன்னாடி வரும் வரைக்கும் தூக்கிட்டு வந்தார். செங்கடல் கிட்ட வந்த உடனே டக்குன்னு விட்டு மறைஞ்சிட்டார். இப்ப இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்றாங்கன்னு பாக்குறாரு. இஸ்ரேல் ஜனங்களை என்ன பண்ணாங்க? அங்க முறுமுறுத்தாங்கன்னு பாக்குறோம். அடுத்து மறுபடி தூக்கிட்டாரு. எங்க? செங்கடல்ல 2ஆ இது பண்ணி அவங்களுக்கு தெரியற மாதிரி தன்னுடைய வல்லமையை காமிச்சார். அடுத்து மாறா இடத்துக்கிட்ட வந்த உடனே மறுபடி மறைஞ்சுக்கிட்டாரு. என்ன இவங்க பண்றாங்கன்னு பாப்போம்னு சொல்லி அந்த இடத்துல இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க? முறுமுறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மண்ணா தர்றதுக்கு முன்னாடி மறைச்சுக்கிட்டாரு தன்னை, ஆனா இவங்க முறுமுறுத்தாங்க. தண்ணீர் தர்றதுக்கு முன்னாடி தன்னை மறைச்சுக்கிட்டாரு, இவங்க முறுமுறுக்கிறாங்க. கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா 40 வருஷம் தேவன் ஒரு சில நேரங்கள்ல தன்னை மறைச்சுக்கிட்டு இவங்க கிட்ட எதிர்பார்த்த அந்த ஒரு தகுதிய அவங்க என்ன பண்ணவே இல்லை தெரியுங்களா? அவங்க வளர்த்துக்கவே இல்லைங்க. அப்ப பாத்தீங்கன்னா அவங்க குணலட்சணங்கள்ல எந்த ஒரு முன்னேற்றமும் அங்க ஏற்படல அப்படின்னு பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இதே போல செய்றார். ஒரு சில நேரங்கள்ல தன்னை பகிரங்கமா வெளிப்படுத்துவார். அப்படின்னா காரியங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் நம்ம ஜெபிச்ச மாதிரியும் எல்லாமே நல்ல விதமா நடக்கும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல எதிர்பார்த்தது எதுவுமே நடக்காத ஒரு இருள் போன்ற சூழ்நிலைகளையும் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிப்பார். அந்த நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவரையே சார்ந்து விசுவாசத்துல வளரணும். பாருங்க, தேவன் ஏன் தன்னை மறைத்துக் கொள்கிறார்? அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது பாருங்க, அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27வது வசனம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக
தம்மை தேடும்படிக்கு அப்படி செய்தார். அவர் நம்மில் ஒருவருக்கும் தூரமானவர் அல்லவே. ஏன் மறைஞ்சு இருக்கிறாரு அப்படின்னா, கர்த்தராகிய தம்மை என்ன பண்ணணும், அவங்க தடவியாகணும் கண்டுபிடிக்கணும். இந்த தடவை அப்படிங்கிறதுக்கு நமக்கு தெரியும், வேதத்துல இருக்கிற வார்த்தைகளை ஒவ்வொரு பக்கத்தையும் நம்ம தடவி என்ன பண்ணணும், இது போன்ற சூழ்நிலைகள்ல தேவன் என்னை குறிச்சு வைத்திருக்கிற சித்தம் என்ன, ஏன் இது போன்ற சூழ்நிலைகளை தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில அனுமதிக்கிறார், இதையெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, தடவி அவரை என்ன பண்ணணும்னா நம்ம தேடணும், அவரை கண்டுபிடிக்கணும். அப்படி நம்ம தேட ஆரம்பிச்சோம்னா அவர் மறைஞ்சு இருந்தாலும் நமக்கு அவர் தூரமானவர் அல்ல. அப்ப இதான் நம்ம முதல் காரியமா பார்த்துட்டோம். ஏன் தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார் அப்படின்னா, நாம விசுவாசத்துல வளரணுங்கிறதுக்காக. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 45:15. ஏசாயா 45:15. இஸ்ரேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். இஸ்ரேலின் தேவனும் இரட்சகருமாகிய நீர் மெய்யாகவே உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறீர். மறைத்து கொண்டாலும் அவர்தான் தேவன், அவர்தான் இரட்சகர். இதை நம்ம புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காகவே தேவன் தம்மை மறைத்துக் கொள்கிறவரா இருக்கிறார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, முதல் காரியம் நம்ம பார்த்துட்டோம். தேவன் எதுக்காக தன்னை மறைத்துக் கொள்கிறார்? நாம விசுவாசத்துல வளரணுங்கிறதுக்காக. ரெண்டாவது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், இது ஒரு சம்பவம், அதனால உங்களுக்கு இது மறக்காது. ரெண்டாவது எதுக்காக தேவன் தம்மை மறைத்துக் கொள்கிறார் தெரியுங்களா? எதிர்கால நன்மைக்காக. நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல செய்ய போற நன்மைக்காக தேவன் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தற்போது தன்னை மறைத்துக் கொள்வார். இதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில, எதிர்காலத்துல நம்முடைய வாழ்க்கையில ஒரு சில நன்மைகள் செய்யணுங்கிறதுக்காக தற்காலத்துல இப்ப என்ன பண்ணுவார் தெரியுங்களா? தேவன் தன்னை மறைத்துக் கொள்வார். ஒரு சமயம் தேவன் இப்ப அதை மறைச்சிக்காம அவர் வெளிப்படுத்திட்டாருன்னா, நம்ம கேட்ட மாதிரி அவர் பதில் கொடுத்துட்டார் அப்படின்னா, பின்னாடி நம்மளுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டிய மிகப்பெரிய நன்மை தடைப்பட்டுரும். எல்லாருக்கும் புரியுதுங்களா? அதாவது இப்ப தேவன் மறைக்காம, அதெல்லாம் நீங்க என்ன மறைச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது, எப்பவுமே நான் தெரிகிற மாதிரியே நீங்க இருக்கணும், நான் கேட்கிற ஜெபத்துக்கெல்லாம் அப்படியே பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கணும், எல்லாம் வெளியரங்கமாவே இருக்கணும், இந்த மறைக்கிறதெல்லாம் யாருக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம ஒரு சமயம் சொல்லிட்டோம் அப்படின்னா, எதிர்காலத்துல நமக்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய நன்மையை தேவன் என்ன தெரியுங்களா பண்ணிடுவாரு? அங்க செய்ய முடியாம அதை நம்மளே தடை செய்யறவங்களா மாறிடுவாங்க. இதுக்கு தான் நம்ம ஒரு சம்பவம் பார்க்க போறோம். யாருடைய சம்பவம்னா, முற்பிதாவாகி யாக்கோபினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம். இவருடைய வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈசாக்கு, ரெபேக்கால், இவங்களுக்கு 2 பிள்ளைகள். யார் யாருங்க? ஏசா, யாக்கோபு. நல்லா வளர்ந்து வராங்க. ஒரு வாலிப வயது வந்துருச்சு. கூழு காய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்ப இவர் சேஷ்டபுத்திர பாகத்தை வாங்கிக்கிட்டு பூல யாக்கோபு ஏசாவுக்கு கொடுத்துட்டார். நமக்கு எல்லாம் தெரிஞ்ச சம்பவம். அடுத்து ஆசீர்வாதம், தகப்பனுடைய முழு ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய சூழ்நிலையில அண்ணன் போல வேஷம் போட்டு என்ன பண்ணிட்டாரு யாக்கோபு? அதை பறிச்சிட்டார். இதை ஏசாவால என்ன பண்ண முடியல, தாங்கவே முடியல. அதனால யாக்கோபை கொன்னே தீருவேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டுட்டு அம்மா என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீ இங்க இருக்காதப்பா, நீ எங்க போயிடு, சித்தப்பா வீட்டுக்கா? இல்ல இருக்கீங்களாங்கிறதுக்காக அப்ப மாமா வீட்டுக்கு நீ போயிடு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா போக சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் ஈசாக்குக்கு தேவன் மேல நல்ல விசுவாசம் இருக்கு, ரெபேக்காளுக்கு நல்ல தேவன் மேல விசுவாசம் இருக்கு. ஆனா யாக்கோபுக்கு தேவன் மேல விசுவாசம் இருந்துச்சான்னு பாத்தீங்கன்னா இல்லைங்க. எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஈசாக்கு படுத்திருப்பாரு, கண்ணு சரியா தெரியாது. இப்ப இவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த அம்மா கண்ணுக்குட்டியும் ஆட்டுக்குட்டியும் அடிச்சு கொடுக்குறாங்க. கொண்டு இவர் கொடுக்கிறாரு. கொடுக்கும்போது, என்னப்பா காட்டுக்கு போயிட்டு இது மிருகத்தை அடிச்சு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கற அளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா வந்துட்ட, எப்பவும் லேட் ஆகும் அப்படின்ன உடனே அங்க யாக்கோபு ஒரு வார்த்தை சொல்லுவாரு, உம்முடைய தேவன் என்ன பண்ணாருன்னா அதை வாய்க்க பண்ணார். நம்முடைய தேவன் சொல்ல மாட்டாருங்க, என்னுடைய தேவன் சொல்ல மாட்டாருங்க, உம்முடைய தேவன் தான் சொல்லுவாரு. அப்ப இவருக்கு என்ன அர்த்தம்? இவருக்கு தேவன் மேல என்ன இல்லைங்கன்னா ஒரு பெரிய விசுவாசம் அப்ப இல்லை. இப்ப இவர் என்ன பண்றாருன்னா, அண்ணனுக்கு பயந்து இப்ப மாமா வீட்டுக்கு போற வழியில நைட் ஆயிடுது, ஒரு இடத்துல தங்குறார். அந்த இடத்துக்கு பேர் என்னங்க? நம்ம ஏதாவது ரொம்ப மோசமா பேசணும்னா நமக்கு அந்த பேரை சொல்லுவாங்க. என்னங்க அது? லூஸ். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல இவர் என்ன பண்றாருன்னா, கல்ல தலைக்கு வச்சுக்கிட்டு இவர் படுக்கிறார்.
இப்ப படுக்கும்போது தேவன் அவரா தான் என்ன பண்றாருன்னா தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். எப்படி அறிமுகப்படுத்தினார்? ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12-13. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ, ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது. அதன் நுனி வானத்தை எட்டி இருந்தது. அதிலே தேவதூதர் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். பாருங்க, இப்ப தேவன் தான் யாக்கோபு கிட்ட என்ன பண்றாரு? தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு. யாக்கோபு ஏதாவது ஐயோ இவ்வளவு தூரம் வந்துட்டோமேன்னு சொல்லி, ஆண்டவரே நான் இந்த மாதிரி அம்மா வீட்டுல இருந்து கிளம்பி வந்துட்டேன், மாமா வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், என் கூட துணைக்கு வாங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு இவர் ஜெபிச்சாரானா? இவர் ஜெபிக்கவே இல்லைங்க. தேவனே தான் வழிய யாக்கோபு கிட்ட என்ன பண்றாருன்னா, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர் அப்படின்னு சொல்லி அவர் தான் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இங்க இருந்து கிளம்பிட்டாரு. இப்ப மாமா வீட்டுக்கு போயிட்டாரு. மாமா வீட்டுக்கு போனா இவரு தான் எல்லாத்தையும் ஏமாத்துறவருன்னா, அவங்க மாமா எப்படி இருக்கிறாரு? அவர் இவருக்கு பெரிய ஆளா இருக்கிறார். அவர் எல்லாத்தையும் ஏமாத்தி இவர் செய்யற தொழில்ல எல்லாத்துலயும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அப்பவும் இவர் ஜெபம் பண்ணலைங்க, யாக்கோபு ஜெபம் பண்ணல. தேவனாதான் என்ன பண்றாருன்னா இவரை பாதுகாக்கிறார் மாமா வீட்டுல. நீங்க பாருங்க அந்த வசனம், ஆதியாகமம் 31:7. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் தகப்பனோ என்னை வஞ்சித்து என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான். ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. அப்ப பாத்தீங்களா, தகப்பன் மாமனார் என்ன பண்றாருன்னா யாக்கோப வஞ்சிக்கிறாரு. என் சம்பளத்தை 10 முறை மாற்றினான், ஆனாலும் அவன் எனக்கு தீங்கு செய்ய தேவன் அவனுக்கு இடம் கொடுக்கவில்லை. தேவன் தான் தன்னை யாக்கோபுக்கு அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. இப்ப மாமா வீட்டுல இருக்கும்போது தேவன் தான் அவரை பாதுகாக்கிறாரு. இப்ப அடுத்து மாமா வீட்டுல இருந்து வெளியில கிளம்புறாரு. இனி இங்க இருக்க கூடாதுன்னு தன்னுடைய மனைவிகள் கிட்ட சொல்லி, நம்ம இங்க இருக்க வேண்டாம், நம்ம கிளம்புவோம்னு சொல்லி மாமா கிட்ட சொல்லாம கொள்ளாம என்ன பண்றாரு? கிளம்பிட்டாரு. இப்ப மாமா லாபானுக்கு தெரிஞ்சிருச்சு யாக்கோபு குடும்பத்தோட கிளம்பிட்டாருன்னு. ஐயோயோ, கிளம்பிட்டா நமக்கு பெரிய நஷ்டமாச்சே, ஒரு திறமையான ஆளை இழந்துருவோமேன்னு சொல்லி எப்படியாவது புடிச்சிட்டு வந்துடணும்னு சொல்லி இவர் போறாரு. லாபான் அவரை தேடி போகும்போது, அவர் பக்கத்துக்கு போகும்போது இப்ப என்ன தெரியுங்களா பண்றாரு? தேவன் குறுக்க வராரு. குறுக்க லாபானு கிட்ட சொல்றாரு, யாக்கோபோட போயிட்டு ஏதாவது தீங்கு அவனுக்கு செய்யணும்னு நினைச்ச பாத்துக்க அப்படின்னு சொல்லி இப்பவும் யார் தான் காப்பாத்துறானா? தேவன் தான் இந்த யாக்கோபு அங்க காப்பாத்துறத பாக்குறோம். ஆதியாகமம் 31:24. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அன்று ராத்திரி தேவன் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ யாக்கோபோட நன்மையே அன்றி தீமை ஒன்று பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு என்றார். பாத்தீங்களா, யாக்கோபு கிட்ட நீ போற, நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையா இரு. இது யாக்கோபு கிட்ட போயிட்டு லாபான்னு சொல்லுவாரு. நான் ரொம்ப எரிச்சு கோபமா தான் வந்தேன், டென்ஷனா தான் வந்தேன், ஆனா வர்ற வழியில தேவன் சொல்லிட்டாரு, உன்கிட்ட எதுவுமே தீமை பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு, அதனால பேசாம விடுறேன் அப்படின்னு தான் லாபானே இங்க சொல்றதை நம்ம பாக்குறோம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்கேயும் பாத்தீங்கன்னா யாக்கோபு ஜெபம் பண்ணல, தேவன் தான் என்ன பண்றாருன்னா அவருக்கு பாதுகாப்பா அங்க இருக்கிறார். இதுக்கப்புறம் தான் ஏசா தன்னை தேடி வராருன்னு தெரிஞ்ச உடனே யாக்கோபு ரொம்ப பயந்துடுறாரு. ஓ, ஏசா தேடி வராருன்னா மறுபடியும் அன்னைக்கு வச்சிருந்த அந்த அதே பகை உணர்வை இன்னைக்கும் வச்சுக்கிட்டு இருப்பாரு மாதிரின்னு பயந்துதான் இப்ப என்ன தெரியுங்களா பண்றாரு? ஒரு சுய லாபத்துக்காக ஆண்டவரை அந்த ஆற்றங்கரையில என்ன பண்றாருன்னா அங்க பிடிச்சுக்கிறாரு. இப்ப பிடிச்சுக்கிட்டு, என்னை நீ ஆசீர்வதித்தால் ஒழிய என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேங்கிறாரு. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26 முதல். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். அவர், நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றார். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போகவிடேன் என்றான். அவர், உன் பேர் என்ன என்று கேட்டார். யாக்கோபு என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதரோடும் போராடி மேற்கொண்டாயே என்றார். அப்ப அன்புக்குரிய சகோதரர்கள் நல்லா கவனிங்க. மாமனார் வீட்டுக்கு போகும்போது தேவன் தான் வழியே தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. மாமனார் வீட்டுல வேலை செய்யும் போதும் தேவன் தான் பாதுகாக்கிறார். மாமனார் வீட்டுல இருந்து வெளியே கிளம்பி வரும்போதும் தேவன் தான் அங்க பாதுகாக்கிறார். இப்பவும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனோட அவருக்கு ஒரு நல்ல உறவு இப்பதான் என்னவாகுது, ஸ்டார்ட் ஆகுது. இப்ப கானான் தேசம் வந்துடுறாரு. இப்ப கானான் தேசம் வந்த பின்னாடி இதே வசனம் போலவே இருக்கும். அந்த வசனத்தை வாசிச்சிடலாம். ஆதியாகமம் 35:9 முதல்
ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். யாக்கோபு பதான் அராமிலிருந்து வந்த பின்பு தேவன் அவனுக்கு மறுபடியும் தரிசனமாகி அவனை ஆசீர்வதித்து, இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரேல் என்று பெயரிட்டார். பின்னும் தேவன் அவனை நோக்கி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக, ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளின் கூட்டங்களும் உன்னிலிருந்து உண்டாகும், ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள். எதிர்காலத்தை குறித்து யாக்கோபினுடைய வம்சத்துல என்னென்னலாம் நடக்குங்கிறத தேவன் தெளிவா சொல்றாரு. சொல்லி, நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோட பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார். அப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. எதுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம்? எதிர்காலத்துல தேவன் நன்மை செய்யணுங்கிறதுக்காக தற்காலத்துல என்ன பண்ணுவாராம்? தன்னை மறைத்துக் கொள்வாராம். இதுக்குதான் இந்த உதாரணம் பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப யாக்கோபுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது, யாக்கோபு மாமா வீட்டுக்கு போகும்போது பெத்தேல், அதான் பின்னாடி அந்த லூசுங்கிறதுக்கு தான் பெத்தேல்னு பேர் வருது. இப்ப அந்த இடத்துல தேவன் தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டு யாக்கோபை விட்டு வெளியவே போகல, கூடவே இருந்து ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் யாக்கோபை பாதுகாத்து அவருக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்து என்ன பண்றாருன்னா அவரை தேற்றி பாதுகாத்து வழிநடத்தி வந்துகிட்டே இருக்கிறார். இப்ப கானான் தேசம் வந்த பின்னாடியும் சொல்றாரு, உன் பேர் இனி யாக்கோபு இல்ல இஸ்ரேல், உன் வம்சத்தை இப்படி எல்லாம் பண்ணுவேன், இப்படி எல்லாம் ஆசீர்வதிப்பேன், உன் வம்சத்துல தான் நிறைய ராஜாக்கள்லாம் வரப்போறாங்க யாக்கோபு, இப்படி எல்லாம் சொல்றாரு. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இப்ப என்ன தெரியுங்களாச்சு? இப்ப யாக்கோபு கானான் அங்க வந்துட்டாரு. இப்ப யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளோட வந்துட்டாரு. இப்ப அவருக்கு 12 பசங்க இருக்காங்க இல்லைங்களா? இந்த 12 பசங்களுக்குள்ள இப்ப பிரச்சனை ஆகுது. ஒரு பையனை யோசேப்பை என்ன பண்றாங்க? 10 பேரு வெறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த வெறுத்துட்டு இருக்கும் போது இப்ப இவங்கெல்லாம் ஆடு மேய்க்கிறதுக்காக போன பின்னாடி எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப என்ன பண்றாருன்னா, யோசேப்ப யாக்கோபு நீ போய் அண்ணனுங்களை பார்த்துட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவர் போய் பார்க்க போகும்போதுதான் சொப்பனக்காரன் வர்றான். இவன் சொன்ன சொப்பனமெல்லாம் எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம்னு சொல்லி அவரை குழியில தூக்கி போட்டு இப்ப என்ன பண்ணிட்டாங்க? இஸ்மேலர்கிட்ட வித்துட்டாங்க. யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டுட்டார். இப்ப இந்த செய்திய அப்பா கிட்ட சொல்றாங்க, ஏப்பா தம்பியை ஏதாவது எங்களை பார்க்கணும்னு நினைச்சீங்களா? ஆமா, ஏப்பா கேக்குறீங்க? இல்ல, வர்ற வழியில தம்பியோட ட்ரெஸ் மாதிரியே ஒரு ட்ரெஸ் இருந்துச்சு பாருங்க, அதுல ஒரே ரத்தம் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? கொண்டு காமிக்கிறாங்க. காமிச்ச உடனே யாக்கோபு என்ன புரிஞ்சுக்கிட்டாரு? யோசேப்பு இறந்துட்டாரு மாதிரி அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய துக்கத்துக்குள்ள போறார். அந்த வசனத்தை தான் நம்ம பாக்குறோம். ஆதியாகமம் 37:31 இருந்து. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் முதல். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து ஒரு வெள்ளாட்டு கடாவை அடித்து அந்த அங்கியை இரத்தத்திலே தோய்த்து பல வருணமான அந்த அங்கியை தங்கள் தகப்பனிடத்திற்கு அனுப்பி, இதை நாங்கள் கண்டெடுத்தோம், இது உம்முடைய குமாரன் அங்கியோ அல்லவோ, யாரும் பாரும் என்று சொன்னார்கள். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி. நல்ல கவனிங்க, யாக்கோபினுடைய எண்ணம் என்னவாயிடுச்சு? என்னன்னு சொல்றாரு? யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான். உண்மையா பொய்யுங்களா? அது பொய். எப்படி நடக்கவே இல்லை. ஆனா யார் கெஸ் பண்றா? அதை பார்த்துட்டு யாக்கோபே அப்படி ஒரு கெஸ் பண்றாரு. அப்படி கெஸ் பண்ணிக்கிட்டு புலம்பி அடுத்து 34. தன் வஸ்திரங்களை கிழித்து தன் அறையிலே ரட்டு கட்டி கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். எத்தனை நாள்னு தெரியல, ஆனா அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தார். அவனுடைய குமாரர் குமாரத்திகர் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். எல்லாரும் நிக்கிறாங்க ஒரே ஒரு யோசேப்புக்காக. இங்க நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய குமாரர் குமாரத்திகள்னு போட்டிருக்கு, ஆனா குமாரத்தி மட்டும்தானே. அப்ப என்ன பண்றாங்கன்னா ஆறுதல் சொல்ல நிக்கிறாங்க. ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடம் கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். இவ்விதமாய் அவனுடைய தகப்பன் அவனுக்காக அழுது கொண்டிருந்தான். இதை இன்னொரு மொழிபெயர்ப்புல பாத்தீங்கன்னா, அவனையே நினைத்து கண்ணீர் விட்டு கொண்டிருந்தார். சுமார் எத்தனை வருஷம் அழுது இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, நம்மளா இருந்தா எத்தனை நாள் அழுவோம்? அதிகபட்சம் ஒரு வாரம். அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி 1 மாசம் 2 மாசம் போது கொஞ்சம் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். சரிங்களா? ஆனா இங்க யாக்கோபு யோசேப்பு மேல வச்சிருந்த பாசம்
எத்தனை வருஷம் அழுதாரு தெரியுங்களா? எத்தனை வயசுல இவர் காணாம போனாரு? கிட்டத்தட்ட 17 வயசு. சரிங்களா? எத்தனை வயசுல யோசேப்பு உயிரோட இருக்கிறாருங்கிறது இவருக்கு தெரிஞ்சு தெரியுங்களா? வசனம் வாசிடலாங்களா? ஆதியாகமம் 37:2 வாசிங்க. ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாக்கோபுடைய சந்ததியின் வரலாறு. யோசேப்பு 17 வயதிலே தன் சகோதரருடனே ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். போதுங்க. இப்ப 17 வயசு, சுமார் 17 வயசுல இவர் என்னவாயிட்டாரு? காணாம போயிட்டாரு. அதாவது எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டாரு. இப்ப ஆதியாகமம் 41:46. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் போது 30 வயதாய் இருந்தான். போதும். அப்ப எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட சுமார் 13 வருஷம் இல்லைங்களா? 17க்கும் 30க்கும் அதுவும் கூட இருக்குது இல்லைங்களா? அப்ப மறுபடியும் ஒரு பிளஸ் ஒரு 7 சேர்த்துக்கலாம். அப்ப மொத்தம் எவ்வளவு? 20 வருஷமா? 13 7 20 இல்லைங்களா? சரி, எதுக்கு வம்பு? ஏறக்குறைய நம்ம தப்பிச்சுக்கலாமே இல்லைங்களா? இதுக்கு மேல நீங்க எவ்வளவு வேணாலும் சேர்த்துக்கோங்க, எவ்வளவு வேணாலும் குறைச்சுக்கோங்க. ஏறக்குறைய ஒரு 20 வருஷம். சரிங்களா? அழுகிறாரு, அழுதுட்டே இருக்கிறாரு. வழிய போய் நான் தாப்பா உன் தகப்பனுடைய தேவன்னு சொன்னவரு, இப்படியெல்லாம் பாதுகாத்தவரு, ஒரு நாள் இந்த அழுதுகிட்டு இருக்கிற யாக்கோபு கிட்ட போயிட்டு, யாக்கோபு சும்மா அழுகாத, நானும் பார்த்தேன், 1 மாசமா அழுதுகிட்டு இருக்க, 1 வருஷமா அழுதுகிட்டு இருக்க, 5 வருஷமா அழுதுகிட்டு இருக்கிற, அப்படி நீ அழுகிற அளவுக்கு இங்க ஒன்னும் காரியமெல்லாம் நடந்து போகல. யோசேப்பு என்னதான் பண்ணிட்டு இருக்கிறாரு? உயிரோட தான் இருக்கிறாரு. பக்கத்துல இருக்கிற எகிப்துல தான் இருக்கிறாரு. சும்மா அழுதுகிட்டே இருக்காத, சரியா அப்படின்னு சொல்றது நியாயம் இல்லைங்களா? சாக போற வயசுல மனுஷன் அந்த பாடுபட்டு அழுதுகிட்டு, எத்தனை பேர் வந்து ஆறுதல் சொன்னாலும் ஆறுதல் அடையாம அழுதுகிட்டே இருக்கிறாரே, இந்த தேவன் கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா போயிட்டு யாக்கோபு அழாத, பையன் உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் வருவாரு, சும்மாவெல்லாம் அழுதுகிட்டு இருக்காத அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா யாக்கோபு கொஞ்சமாச்சு சந்தோஷமா இருந்திருப்பார் இல்லைங்களா? ஆனா பாத்தீங்கன்னா இந்த ஏறக்குறைய 20 வருஷம் மூச்சே உடலைங்க இந்த ஆண்டவர். அப்படியே தன்னை மறைச்சிட்டாரு. இப்ப இந்த சகோதரர்கள் போய் யோசேப்பை பாக்குறாங்க, அவர் தான் யோசேப்புன்னு தெரியல, மறுபடி திரும்பி வர வந்துடுறாங்க இல்லைங்களா? அது வேற காலப்பகுதி எக்ஸ்ட்ரா போயிட்டு இருக்கு. அப்புறம் திரும்பி மறுபடி வேற போறாங்க. அது எத்தனை நாள் கழிச்சு போனாங்க, எத்தனை வருஷம் கழிச்சு போனாங்க நமக்கு தெரியல. மறுபடி திரும்பி போறாங்க. இப்ப போய் அங்க போகும்போதுதான் யோசேப்பு தன்னை வெளிப்படுத்துறார், நான் தான் யோசேப்பு, அப்பா உயிரோட இருக்கிறாரா அப்படி எல்லாம் சொல்லி பேசின பின்னாடி இப்ப மறுபடி திரும்பி வந்து அவங்க தான் சொல்றாங்க, தேவன் சொல்லவே இல்லை பாருங்க, அவங்க தான் வந்து சொல்றாங்க, அப்பா யோசேப்பு சாகலப்பா, யோசேப்பு உயிரோட தான் இருக்கான், அவன் என்ன மேல நிலைமையில இருக்கான் தெரியுமா, பார்வோனுக்கு அடுத்த நிலைமையில இருக்கான்ப்பா, அவன் தான்ப்பா நமக்கு எல்லாத்துக்கும் தானியம் கொடுத்தான், எங்களுக்கு ஃபர்ஸ்ட் தடவை போனப்ப தெரியலப்பா, அப்படி எல்லாம் வந்து சொன்ன பின்னாடி தான் யாருக்கு மூச்சு வருது? யாக்கோபுக்கு. அப்பதான் செத்து போன யாக்கோபு உயிர் வருதான். அது வரைக்கும் செத்து போன லிஸ்ட்ல இருந்திருக்கிறாரு. இப்ப உயிர் வந்த பின்னாடி நேரா எங்க தெரியுங்களா போனாரு? பலிபீடத்துக்கிட்ட பலி செலுத்துறதுக்கு போறாரு. இப்ப அவர் பேசுறாரு. வசனம் நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 46:1 முதல். ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். இஸ்ரேல் தனக்கு உண்டான யாவையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பெயர் சபாவுக்கு போய் தன் தகப்பனாகிய ஈசாக்குடைய தேவனுக்கு பலியிட்டான். இப்ப போய் இவர் தான் போய் தேவனுக்கு பலியிடுறாரு. இந்த கிட்டத்தட்ட 20 வருஷமா இதெல்லாம் நடந்துச்சானே நமக்கு தெரியல. ஆனா இப்பதான் இவர் போய் தேவன்கிட்ட பலியிடுறாரு. அன்று இரவிலே தேவன் இஸ்ரேலுக்கு தரிசனமாகி, இதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய விஷயம். அன்று இரவிலே, சரிங்களா, தேவன் இஸ்ரேலுக்கு யாக்கோபுக்கு தரிசனமாகி, யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். இந்த 20 வருஷம் 20-25 வச்சுக்கோ சுமார், அதுல ஒரு தடவையாவது யாக்கோபே யாக்கோபேன்னு கூப்பிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். கூப்பிடவே இல்லைங்க பாருங்க. இப்ப வந்து யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அப்பொழுது அவர், நான் தேவன், அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன், நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். இப்ப எல்லாம் மறுபடி சொல்றாரு, நீ அங்க போறதுக்கெல்லாம் பயப்படாத, அங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். நான் உன்னுடைய எகிப்திற்கு வருவேன்,
நான் உன்னை திரும்பவும் வர பண்ணுவேன். யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான் என்று சொன்னார். பாருங்க, யோசேப்பு தன் கையால் உன் கண்களை மூடுவான். உனக்கு கொல்லி போடுறது யார்தான் போடுவா? நம்ம பாச சொல்லணும்னா யோசேப்பு தாப்பா உனக்கு கொல்லி போடுவான் அப்படிங்கிறத என்ன பண்றாருன்னா இங்க சொல்றத நம்ம பாக்குறோம். இத கிட்டத்தட்ட அந்த ஒரு 25 வருஷத்துல இடையில ஒரு தடவையாவது யாக்கோபு நீ கவலைப்படாத, யோசேப்பு உயிரோட தான் இருக்கிறாரு, அவர் தான் உனக்கு கொல்லி வைப்பாருன்னு சொல்லி இருந்தா இவ்வளவு அழுதுகிட்டு இருந்திருக்க தேவையில்ல தானே. ஆனா இத்தனை வருஷம் தேவன் என்ன பண்ணிட்டாருங்க, தன்னை மறைத்து கொண்டார். எதுவுமே பேசல. அழுகிறியா, நல்லா அழுதுட்டு போ, யாருக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிட்டாருன்னா அங்க அமைதி காத்துட்டாரு. இப்ப நம்மளுடைய கேள்வி, ஒரு சமயம் தேவன் யாக்கோபு கிட்ட இப்படி எல்லாம் அழுதுட்டு இருக்காத, பக்கத்துல எகிப்துலதான் யோசேப்பு இருக்கிறாரு, போர்த்திபருவங்கிற வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருந்தா யாக்கோபு என்ன பண்ணிருப்பாரு? டேய் எங்கடா இருக்கீங்க, வாங்கடா, இங்க தம்பிய என்ன வித்து போட்டீங்களா, எனக்கு எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு, போய் கூட்டிட்டு வாங்கடா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாரு? போய் கூட்டிக்கிட்டு வந்திருப்பாரு. கூட்டிக்கிட்டு வந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? யோசேப்பு பழையபடி ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்திருப்பாரு. என்ன நடந்திருக்காது? இவர் பார்வோனுக்கு அடுத்த நிலைமைக்கு போற காரியம் அங்க நடக்கிறது தடைப்பட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு போறது தடைப்பட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு கெஸ்ஸிங் தானே, ஏன்னா இதெல்லாம் நடக்கல. இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்துக்கு போறது தடைப்பட்டு இருக்கும். இவங்க இவ்வளவு பெரிய ஜாதியா உருவாகிறதுக்கும் இன்னைக்கு இப்படி நம்ம பைபிளை வாசிக்கிறதுக்கும் என்ன இருக்காது, வாய்ப்பே இருந்திருக்காது. அப்ப பாருங்க, தேவன் அத்தனை வருடங்கள் தன்னை மறைத்து கொண்டதுனால என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இங்க என்ன ஆசீர்வாதம் அங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க யாக்கோபை குறித்ததான தேவனுடைய அந்த திட்டம் அங்க நிறைவேறிச்சு அப்படின்னு கூட நம்ம பாக்குறோம். அடுத்து தேவன் தன்னை மறைத்து கொண்டதுனால இஸ்ரேல் ஜனங்கள் பழுகி பெறக்கூடிய ஒரு ஜாதிகளா அங்க மாறக்கூடிய அந்த ஒரு ஆசீர்வாதம் அங்க வந்துச்சுன்னு பாக்குறோம். இது எல்லாமே என்ன ஆயிருக்கும் தெரியுங்களா? தேவன் தன்னை வெளிப்படுத்தி இருந்தா எல்லாமே தடைப்பட்டிருக்கும். யோசேப்பை குறிச்ச தேவனுடைய திட்டம் அங்க நிறைவேறி இருக்காது. யாக்கோபை குறிச்சு தேவன் சொன்ன தெய்வீக திட்டம் நிறைவேறி இருக்காது. இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சு தேவன் சொன்ன அந்த தெய்வீக திட்டம் நிறைவேறி இருக்கிறாது. அப்ப இதெல்லாம் நிறைவேறணும்னா தேவன் என்ன பண்ணி ஆகணும்? ரொம்ப சோர்வா இருக்கோ இல்லைங்களா? தேவன் தன்னை மறைத்து கொள்ள வேண்டியது அங்க அவசியமா இருந்துச்சு. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, எதிர்காலத்தில் நடக்க வேண்டிய ஒரு சில நன்மைகளுக்காக தேவன் என்ன பண்ணுவாருங்க, தன்னை அங்க மறைத்து கொள்வார். அப்ப இதுல நமக்கு என்ன பாடம்னா, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு சில தெய்வீக திட்டங்கள் வச்சிருக்கிறாரு. நம்மளை இப்படியா வடிவமைக்கணும், நம்மளை இப்படியாய் உருவாக்கணும், நம்மளை இப்படியாய் சபை வாய்ப்புக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு அவர் திட்டம் வச்சிருக்கும் போது என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? நம்மளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு சில காரியங்களை அப்படியே சுத்தமா மறைச்சிருவார். என் வாழ்க்கையில இனி என்ன நடக்க போகுது தெரியாது. ஏன் என் வாழ்க்கையில இதெல்லாம் நடந்துச்சு அதுக்கும் நமக்கு பதில் தெரியாது. ஆனா ஒரு நாள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் அதுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நம்ம தெளிவா புரிஞ்சு கொள்ளலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப 2வது காரியம், எதிர்கால நன்மைக்காக தேவன் தன்னை என்ன பண்றாரு? மறைத்து கொள்கிறார். இப்ப 3வது காரியம், தேவன் எதுக்காக தன்னை மறைத்து கொள்கிறார்னா நம்முடைய குணலட்சண வளர்ச்சிக்காக. நாம் குணலட்சணத்துல வளர்ச்சி பெறணுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்றார்னா தன்னை மறைத்து கொள்கிறார். ஆரம்பத்திலேயே பார்த்தோம், நாம் விசுவாசத்துல வளரணுங்கிறதுக்காக. தேவன் மேல விசுவாசம் வைக்கிறதுக்கு அவர் தன்னை மறைச்சிக்கணுமான அவசியமே இல்லைங்க. ஏன் அப்படின்னா, விசுவாசம் யாரு வேணும்னாலும் தேவன் மேல வைக்கலாம். சரிங்களா? யாரு வேணும்னாலும் வைக்கலாம், யாரு கூட வைக்கலாம். புரிஞ்சுங்களா? யாரு வேணாலும் தேவன் மேல விசுவாசம் வைக்கலாம், யாரும் கூட வைக்கலாம். பிசாசு கூட வைக்கலாம். பிசாசுகளும் விசுவாசித்து என்ன பண்ணுது? நடுங்குகிறது. பிசாசும் கூட தேவன் மேல விசுவாசம் வைக்கலாம். ஆனா குணலட்சண வளர்ச்சிங்கிறது யாரு மட்டும்தான் காட்ட முடியும் தெரியுங்களா? அவருடைய பிள்ளைகள் மட்டும்தாங்க குணலட்சண வளர்ச்சியை காமிக்க முடியும். அப்ப இந்த குணலட்சண வளர்ச்சியை நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு?
தேவன் தன்னை மறைத்துக் கொள்வார். அப்ப உண்மையான தேவனுடைய பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை மறைச்சு கொள்றதோட நோக்கம், தேவன் மேல விசுவாசம் வச்சு அடுத்து என்னெல்லாம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்முடைய வாழ்க்கையில குணங்கள் வளரணும். 2 பேதுரு 1:5 முதல். 2 பேதுரு 1:5 முதல். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும். பாத்தீங்களா, முதலாவது நாம் தேவன் மேல விசுவாசம் வந்துருது. இதுக்கப்புறம் நமக்குள்ள ஒரு சில குணலட்சணங்கள் உருவாகணும். இதுக்கு தேவன் தன்னை மறைச்சுக்கிறார். என்ன அந்த குணலட்சணங்கள்? நாம தைரியம் பெறணும். தைரியத்தோட ஞானத்தையும். தைரியத்தோட நமக்கு ஞானம் வேற வரணும். ஞானத்தோட இச்சையடக்கத்தையும். இச்சையடக்கத்தோட பொறுமையையும். பொறுமையோட தேவ பக்தியையும். தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும். சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் தன்னை மறைத்து கொண்டாலும் கூட நாம அவர் மேல விசுவாசம் வச்சு நாம குணலட்சணங்கள்ல வளரணுங்கிறதுக்காக இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, தைரியம், ஞானம், இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அன்பு, இதுல எல்லாம் நம்ம வளர்றதுக்காக தேவன் ஒரு சில நேரங்கள்ல என்ன தெரியுங்களா பண்றாரு? தன்னை அவர் மறைத்து கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். அதான் நம்ம அங்க பார்த்தோம். இதுல மேல் வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, நாம் திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு அப்படின்னு இந்த 2 பேதுரு 1:4 சொல்லுது. அப்ப அந்த தேவ குணலட்சணங்களை நம்ம பெறணுங்கிறதுக்காக தேவன் என்ன பண்ணுவார்னா, தன்னை அங்க மறைத்து கொள்ளுவார். அப்படி மறைச்சிக்கும் போது உண்மையிலே நம்ம முறுமுறுக்கிறோமா, தேவன் மேல விசுவாசம் வச்சு பொறுமையில, தாழ்மையில, விட்டு கொடுத்து போறதுல, மன்னிக்கிறதுல நம்ம வளர்றோமாங்கிறதுக்கு தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? தன்னை மறைத்துக் கொள்வார். ஏப்பா எல்லாரும் என்னை பகைக்கிறாங்க, ஏன் எல்லாரும் என்னை விரோதிக்கிறாங்க, நான் நல்லது தானே செய்யறேன், நல்லது தானே பேசுறேன், என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல மறைச்சிருவாரு தன்னை. ஏன்னா அதன் மூலமா நம்ம என்ன பண்றோம்னா, அவங்கள மன்னிக்கிறதுக்கிற சுபாவத்துல நம்ம வளரணும். ஒரு சமயம் ஆண்டவர் திடீர்னு அப்படியே வெளிப்பட்டு, நீ மன்னிக்கிற சுபாவத்துல வளரணுங்கிறதுக்காகத்தான் என்னை மறைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னாருன்னு வைங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இதுக்காகத்தான் மறைச்சுக்கிட்டு இருக்கீங்களா, சரி சரி நான் என்ன பண்றேன், மன்னிச்சிடுறேன் அப்படின்றோம். ஆனா இயற்கையாவே அந்த குணம் நமக்குள்ள உருவாகணுங்கிறதுக்காக தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு? அந்த இடத்துல தன்னை மறைச்சுக்குவாரு. இதுக்கு நல்ல உதாரணம் நம்ம பார்க்கணும்னா, ஏற்கனவே பார்த்த உதாரணம் இது திரும்பவும் பார்க்கணும். யாருங்க அது? யோசேப்பு. யோசேப்புக்கு பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளையா இருக்கும்போது தேவன் ஒரு சில சொப்பனங்களை அவருக்கு காமிக்கிறாரு. கதிர்கட்டை காமிக்கிறாரு. ஒரு சில காரியங்களை எல்லாம் காமிச்ச உடனே இப்ப தேவன் அவரோடு இருக்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. இப்ப அதுக்கான விளக்கங்களை எல்லாம் அவங்க கிட்ட சகோதரர்கள்கிட்ட பார்த்து அந்த சொப்பனத்தை எல்லாம் சொல்லும் போது ஒரு பெரிய பகை உணர்வு வந்துருது. இப்ப குழியில தூக்கி போடுறாங்க. அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்ணிக்கிட்டாரு? குழியில இருந்து அப்படியே தூக்கி எடுத்தாரா? என்ன பண்ணாருங்க? தன்னை அந்த இடத்துல அப்படியே மறைச்சுக்கிட்டாரு. இவர் கதறாரு, அண்ணா நான் இனி ஒண்ணு சொல்ல மாட்டேனா, என்ன தூக்குங்கண்ணா, நான் இனி இருக்க மாட்டேனா, நான் அப்பா கிட்ட பத்திரமா போய் சேர்ந்துறேனா, இனி உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேனா, என்னென்னமோ கதறி இருப்பாரு. தேவன் தன்னை மறைத்து கொண்டார். அடுத்து போர்த்திபருடைய அரண்மனையில கொண்டு போய் போட்டாங்க. அங்கேயும் கூட நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு செய்யாத ஒரு தப்பா இவர் மேல குற்றம் சாட்டப்படுறாரு. அந்த இடத்துல தேவன் போய் இவரை விடுவிச்சாரானா? விடுவிக்கலைங்க, தன்னை மறைச்சுக்கிட்டாரு. சிறைச்சாலையில கொண்டு போய் போடப்படுறாரு. அந்த சிறைச்சாலையில போடப்படும் போதுதான் வசனம் சொல்லுது, தேவன் அவரை உருவாக்குறதுக்காக என்ன பண்ணாரா? அந்த குணலட்சண வளர்ச்சிக்காக தேவன் இதையெல்லாம் அவருடைய வாழ்க்கையில செஞ்சாராம், புடமிட்டாராம். வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 105:19. 105 சங்கீதம் 19. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவர் தன்னை மறைத்து கொண்டார். இப்படிதான் நம்ம அதில் எடுத்துக்கணும். இந்த பாடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுக்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேற வரைக்கும் அவர் தன்னை மறைச்சுக்கிட்டாரு. அவருடைய வார்த்தை யோசேப்பை என்ன பண்ணுச்சுங்க? அங்க புடமிட்டுச்சு புடமிட்டுச்சு புடமிட்டுச்சு. அவர் அப்படியே அந்த ஒரு நல்ல தேவன் எதிர்பார்க்கிற அந்த தன்மைக்குள்ள வந்துட்டாரு. இப்ப என்ன தெரியுங்களா பண்ணாரு? தேவன் அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். எந்த வகையில வெளிப்படுத்தினார் அப்படின்னா, உயரத்துல கொண்டு போய் வச்சுட்டார். அப்ப யோசேப்பு நினைச்சிருப்பாரு, இதுக்காகத்தான் இத்தனை நாள் மறைஞ்சிருந்தீங்களா, இவ்வளவு நாள் இதுக்காகத்தான் வெளிப்படுத்தாம இருந்தீங்களா, இந்த உயர்வுக்காகத்தானா? யோசேப்புக்கு அங்க அதை வெளிப்படுத்தா. இப்ப யோசேப்புக்கு என்ன நடந்துச்சு? புடமிடப்பட்டது அப்படின்னா குணலட்சண வளர்ச்சி வந்துருச்சு. சகோதரர்களை பார்க்கிறார், மன்னிக்கிறார்.
போர்த்திபருடைய மனைவி அங்க எங்கேயாவது தண்டிச்ச மாதிரி, ஏன்னா இவர் ராஜாவாயிட்டாரே, போர்த்திபருடைய மனைவி அங்க ஏதாவது தண்டிச்ச மாதிரி வசனங்கள் எதுவுமே இல்லை. அவங்களையும் கூட மன்னிச்சார். பாருங்க அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரோம்னா, தேவன் எதுக்காக தன்னை மறைத்துக் கொள்கிறார்னா, நாம குணலட்சண வளர்ச்சிக்குள்ள போகணுங்கிறதுக்காக. இதையே நீங்க பாத்தீங்கன்னா யோபுடைய வாழ்க்கையிலையும் எடுத்துக்கலாம். யோபு தேவன் மேல அவ்வளோ ஒரு உறுதியான பற்று உள்ளவரா இருக்கிறார். அதாவது நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம், ஏன் நம்ம கேரக்டர் தாசி பேசுவோம், குணலட்சணங்கள் தான் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். நம்ம தேவனுடைய தெய்வீக திட்டங்களை அறிஞ்சுக்கிறத காட்டிலும் குணலட்சணம் ரொம்ப முக்கியம்னு ஏன் நம்ம ரொம்ப குணலட்சணங்களை முக்கியத்துவப்படுத்தி பேசுவோம் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்ன தெரியுங்களா? வேதத்துல தேவன், நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன், பேனாவை எடுத்துட்டாரு, பேப்பரை எடுத்துட்டாருன்னு வச்சுக்கோமே, ஃபர்ஸ்ட் எழுதணும்னு ஆரம்பிக்கிறார். இந்த பூமியில இருக்கிற ஜனங்கள் ஒரு வார்த்தையை தாங்கிட்ட இருந்து கத்துக்கணும்னு சொல்லி பேனாவை எடுத்துட்டாரு, பேப்பரை எடுத்துட்டாரு, எழுத ஆரம்பிச்சிட்டாரு. முதல் அவர் எழுதின வார்த்தை என்னங்க? புரிஞ்சா நான் சொல்றது? தேவன் இந்த பூமியில இருக்கிற ஜனங்களுக்கு தன்னை வெளிப்படுத்தணும்னு ஆசைப்பட்டாரு. இவங்க தன்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாரு. இப்ப அவரு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக பேனாவை எடுத்துட்டாரு, பேப்பர் எடுத்து, இப்ப நான் என்னை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா ஒரு பேப்பர்ல எழுதி உங்ககிட்ட கொடுத்தேன்னா, என் பேர் சந்திரன் அப்படின்னு சொல்லி நான் கோத்தகிரில இருந்து வரேன் அப்படிங்கிறத படிச்சா புரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? அது மாதிரி இப்ப தேவன் நம்ம கிட்ட அவரு எதை விரும்புறாருங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக முதல் பேனாவை எடுத்து பேப்பரை எடுத்து எழுதி நம்ம கிட்ட கொடுத்துட்டாரு. அவர் ஃபர்ஸ்ட் எழுதின வார்த்தை என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், இங்க உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறேன். என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் அவர் எழுதின வார்த்தை என்ன தெரியுங்களா? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அப்படின்னா அது இல்ல, அது நம்ம பைபிள்ல வந்த முதல் வார்த்தை. ஃபர்ஸ்ட் எழுதின வார்த்தை என்ன தெரியுங்களா? ஊத்ஸ் தேசத்திலே யோபு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனுமாய். இதை தாங்க அவர் ஃபர்ஸ்ட் எழுதின வார்த்தை. அது உங்களுக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முதல் வேதத்தினுடைய முதல் புத்தகம் எதுங்க? யோபு புத்தகம். அப்ப யோபு புத்தகத்துல முதல் வார்த்தை என்னங்க? அப்ப முதல் தேவன் இந்த மனுஷனுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டுட்டதே என்னன்னா, நான் ஒரு மனுஷனை பார்த்தேன் இந்த பூமியில, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தார் தெரியுமா? அதை தாங்க ஃபர்ஸ்ட் எழுத ஆரம்பிச்சார். ஏன் அவர் அதைத்தான் முதலாவது என்ன பண்றாரு? விரும்பக்கூடியவரா இருக்கிறார். இதுக்காக தான் நம்ம அடிக்கடி சொல்ற வார்த்தை என்னன்னா, நம்மளுடைய குணலட்சணங்கள் மாறாம, அதாவது நல்ல குணலட்சணத்துல இருந்து கெட்ட குணலட்சணம் இல்லைங்க, கெட்ட குணலட்சணத்துல இருந்து நம்மளுடைய நல்ல குணங்கள் மாறாம நம்ம தேவனுக்கு பிரியமா வாழ்ந்துருவோம்னு நினைச்சோம்னா அது நம்மளை ஏமாத்திக்கிறது. இதுக்குதான் அப்போஸ்தலன் பவுல் 1 கொரிந்தியர் 13 சொல்லிட்டாரு, நீ எவ்வளவு அறிவை பெற்றுட்டாலும், எவ்வளவு விசுவாசம் உள்ளவன ஆயிட்டாலும், உனக்குள்ள அன்பு வரலன்னு வை, இதெல்லாம் பிரயோஜனமே இல்லை. இது மத்தவங்களுக்கு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும்னு தான் அவர் யாருக்கு அதெல்லாம் சொல்லிட்டாரு? தனக்கே சொல்லிட்டாரு. நான் தீர்க்க தரிசனம், நான் விசுவாசம், நான் மலைகளை பெயர்க்கிறது, நான் அன்னதானம், எல்லாம் தனக்கே சொல்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரிங்களா? அப்படி நான் செஞ்சிட்டாலும் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்ல வந்துட்டோம்னா, குணலட்சணம் ரொம்ப முக்கியம். அது நமக்குள்ள வளரணுங்கிறதுக்காக தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். இப்ப யோபு இப்படி குணலட்சணம் உள்ளவரா இருந்தா கூட இன்னும் தேவன் எதிர்பார்த்துட்டார் ஒரு சில சிறந்த குணலட்சணங்கள். அதுக்காக யோபுடைய வாழ்க்கையில தேவன் தன்னை என்ன பண்ணிட்டாருங்க? மறைச்சிட்டாரு. எதுக்கு இந்த மாதிரி அரிப்பு எடுக்குதே, எதுக்கு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கவே அந்த அரிப்பெல்லாம் என்னவாக ஆரம்பிச்சிருச்சு? கொப்பளமா மாற ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆயின்மெண்ட் போட்டாலும் என்ன ஆக மாட்டேங்குது? புண்ணு சுகமே ஆக மாட்டேங்குது. சரிங்களா? அடுத்து சாம்பலை எடுத்து தான் வச்சுக்க வேண்டியதா இருக்கு. ஏன் இதெல்லாம் நடக்குது? ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில எங்க ஆண்டவரே போயிட்டீங்க அப்படிங்கிறாரு. பாருங்க, யோபு 23:8-9. யோபு 23 அதிகாரம் 8 முதல், இதோ நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை. முன்னாடி பாக்குறேன், காணாம். என்ன ஆயிட்டாரு? தேவன் தன்னை மறைத்து கொண்ட தேவனாய் இருக்கிறார். முன்னால பார்த்துட்டேன், அவர் இல்ல. பின்னாக போனாலும் அவரை காணேன். பின்னாடி போனாலும் அவர் இல்ல. இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். என்னமோ செய்யற மாதிரி இருக்க, பார்த்தா ஆளை காணா. வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார். காணாதபடிக்கு ஒளிந்திருக்கிறார் அப்படின்னா தன்னை என்ன பண்ணிக்கிட்டாரு? மறைச்சுக்கிட்டாரு. எதுக்கு?
ஏன் அப்படிங்கறத யோபு கண்டுபிடிச்சிட்டாரு. அது அடுத்த வசனத்திலேயே சொல்றாரு பாருங்க. யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். இதுக்காக தான். அதாவது ஏற்கனவே யோபு பொண்ணுதான், சரிங்களா? இப்ப பசும் பொண்ணா, சுத்த பொண்ணா அவர் மாறணுங்கும் போது தேவன் என்ன தெரியுங்களா பண்ண? அவருடைய வாழ்க்கையில தன்னை அங்க மறைத்து கொண்டார். அவருடைய ஜெபத்துக்கு பதில் இல்ல. பிள்ளைகள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. இருந்த ஆஸ்தி சொத்து எல்லாமே அவரை விட்டு போயிடுச்சு. ஏன் ஆண்டவரே, எதனால என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குது? நான் எல்லாம் உங்களுக்கு பிரியமா தானே நடந்தேன். என் வேலைக்காரரை முதற்கொண்டு நான் மரியாதையா தானே நடத்தினேன். நான் வழியில போனா எந்திரிச்சு நின்று வணக்கம் சொல்றவங்க எல்லாம் இப்ப என்ன பார்த்தா கேவலமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க. நான் எல்லாருக்கும் ஒரு கேவலமான ஒரு ஜந்து மாதிரி ஆயிட்டேன். ஏன் ஆண்டவரை என் வாழ்க்கையில மட்டும் இதெல்லாம் நடக்குது? கேள்வி முன்னாடி கேட்டாலும் பின்னாடி கேட்டாலும் எங்க கேட்டாலும் இல்ல, ஒரு வெறுமை. ஆனா அவருக்குள்ள ஒரு உறுதித்தன்மை இருந்துச்சு. என்ன பண்ணாலும் கடைசியில் அவர் என்னை சோதிச்ச பின்னாடி நான் என்ன பண்ணுவேன்? பொன்னாக விளங்குவேன். அதே மாதிரி அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அவர் பொன்னாக அங்க விளங்கினார் அப்படின்னு கூட நம்ம பார்க்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கிறோம் தானியேலினுடைய நண்பர்கள். இவங்களுடைய வாழ்க்கையில தேவன் கூடவே இருக்கிறார். சிறையிருப்புக்கு இருந்து சிறையிருப்புக்கு போனாலும் அங்க ஒரு நல்ல உயர் பதவி கிடைக்குது. அரண்மனையில நல்ல ஒரு சௌகரியமான சூழ்நிலை எல்லாமே நடக்குது. திடீர்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு சோதனை வந்துருச்சு, அக்கினி சூளை வந்துருச்சு. இப்ப தேவன் ஏதாவது பண்ணாரானா? என்ன பண்ணிக்கிட்டாருங்க? தன்னை மறைச்சுக்கிட்டாரு. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? தேவன் தன்னை மறைத்து கொண்டாலும், அதான் அங்க சொல்ல வர அர்த்தம், தேவன் தன்னை மறைத்து கொண்டாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம்? நீ நிறுத்தின பொற்சிலையை நாங்க வணங்க மாட்டோம். வாசிக்கலாம் தானியேல் 3:17-18. தானியேல் 3:17 முதல், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாகி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும், அதுதான், விடுவிக்காமல் போனாலும், ஒரு சமயம் நாங்க எதிர்பார்த்தபடி எங்களுடைய ஜெபத்துக்கு பதில் கிடைக்கலனாலும், நாங்க விசுவாசிக்கிற மாதிரி காரியங்கள் நடக்கலனாலும், தேவன் தன்னை மறைத்து கொண்டாலும், நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். பாத்தீங்களா? இதுதான் இங்க இவர்களுடைய அங்க விசுவாசம். இவங்க தேவன் மேல வச்சிருக்கிற அந்த வைராக்கியம் வெளிப்படுறதுக்காக தேவன் தன்னை மறைத்து கொண்டார். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிற காரியம் என்னன்னா, ஏன் தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார்னா, நம்மளுடைய குணலட்சண வளர்ச்சிக்காக மட்டும் இல்லைங்க. தேவன் எப்படிப்பட்டவர், அவர் குணம் எப்படிப்பட்டதுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும். நல்லா கவனிச்சிங்களா? நம்ம குணலட்சணம் ஒரு பக்கம் வளருது, இன்னொரு பக்கம் தேவனுடைய குணம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். தேவனுடைய அன்பு இவ்வளவு பெருசா, தேவனுடைய வல்லமை இவ்வளவு பெருசா, தேவன் இப்படியெல்லாம் நம்மளை தாங்குகிறவர், தப்புவிக்கிறவரா? அவர் மறந்தது போல இருந்தாலும் அவர் நம்மளை மறக்கிறவரே இல்ல. அவர் எப்பவுமே நம்மளை நினைவுல வச்சிருக்கிறவருங்கிறத, அவருடைய குணங்களை புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தேவன் தம்மை மறைத்துக் கொள்கிறவரா அங்க இருக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அப்ப 3 காரியம் நம்ம பார்த்தோம். முதல் காரியம் என்னது? விசுவாசத்தில் நம்ம வளரணுங்கிறதுக்காக தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். 2வது, குணலட்சணங்கள்ல நம்ம வளரணுங்கிறதுக்காக தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். அதானா? எதிர்கால நன்மைக்காக தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். குணலட்சணத்தில் நம்ம வளரணுங்கிறதுக்காக மறைத்துக் கொள்கிறார். கடைசியா தேவன் ஏன் தெரியுங்களா நம்முடைய வாழ்க்கையில் அவரை மறைச்சுக்கிறார் அப்படின்னா, புறஜாதிகளுக்கு சாட்சியாக. இது ரொம்ப முக்கியம். என்னமோ கிறிஸ்தவங்கன்னு பைபிள் தூக்கிட்டு போனாங்க, இந்த இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இதுக்குதான் அன்னைக்கே சொன்னேன், பாத்தீங்களா இப்ப மறுபடியும் நம்மள மாதிரியே வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக தேவன் நம்மளை என்ன பண்றாரு? மறைச்சுக்கிறார். அதாவது அந்த கஷ்ட நேரங்கள்ல, துன்ப நேரங்கள்ல நம்ம எப்படி வாழ்றோங்கிறத புறஜாதிகள் அங்க பாக்குறாங்க. என்னப்பா இவங்க தேவனுக்குள்ள இப்படி இருக்கிறாங்க, என்ன ஆனாலும் அந்த தேவன் மேல இவங்க இருக்கிற நம்பிக்கை, தேவன் மேல இவங்களுக்கு இருக்கிற அன்பு,
நம்மளாம் ஒரு சின்ன இது வந்தா என்ன தூஷிச்சிரும், என்ன ஒப்பாரி வச்சிரும், எவ்வளவு கேவலமா பேசிடுறோம். ஆனா இந்த சகோதரன் இந்த சகோதரி பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, எதிர்த்த வீட்டுல இருக்கிறாங்க, ஆனா இவங்க இப்படி ஆண்டவருக்கு உண்மை காமிக்கிறாங்களே, இவங்க இப்படி ஆண்டவருக்கு ஒரு வைராக்கியம் காமிக்கிறாங்களே, இவங்கள மாதிரியெல்லாம் நம்மளால வாழ முடியாதுப்பா. இத வாங்கணுங்கிறதுக்காக தேவன் என்ன தெரியுங்களா பண்ணுவாரு, ஒரு சில நேரங்கள்ல தன்னை மறைச்சுக்குவார். இப்ப கேள்வி என்னன்னா, நாம அந்த நேரத்துல அவங்க மத்தியில என்னத்த வெளிப்படுத்துறோங்கிறதுதான். தேவனுடைய நாமம் தூஷிக்கிற மாதிரி நம்மளுடைய செயல்பாடுகள் இருந்துருதா, வருவாங்க, அதுக்குன்னே வருவாங்க, சொந்தக்காரங்க வருவாங்க. என்னங்க உங்க வீட்டுல மட்டும் உங்க வாழ்க்கையில மட்டும் இப்படின்னா அதை ஏங்க கேக்குறீங்க, உங்களை மாதிரி இருந்திருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு இசைஞ்சு பேசிடுறோமா? இல்லைங்க, ஆண்டவர் எங்க வாழ்க்கையில எதை செஞ்சாலும் இப்ப புரியலனாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நன்மை இருக்குங்க. அது இப்ப தெரியலனாலும் அப்புறம் தெரியும். இப்படி நம்ம அவங்களுக்கே அதாங்க சத்தியம் சொல்றது. சாதகமான சூழ்நிலையில தேவன் எங்களை நேசிக்கிறார் தெரியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய ஊழியம் கிடையாது. சாதகம் இல்லாத சூழ்நிலையிலும் தேவன் எங்களை நேசிக்கிறார் நம்ம நிக்கிறோம் பாருங்க, இதுதான் தேவன் அங்க மகிமைப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்குது. இப்ப இதுக்கும் கூட நம்ம ஒரு உதாரணம் பார்த்தோம்னா ஈஸியா புரியும். ஒரு அம்மா இருக்கிறாங்க, ஒரு ஃபேமிலி, ஒரு ஐயா, ஒரு அம்மா, 2 பசங்க இருக்கிறாங்க. இப்ப அவங்க இருந்த ஊர்ல திடீர்னு பஞ்சம் வந்துருச்சு. திடீர்னு இங்க இருந்து ஃபாரின் கிளம்பி போயிட்டான். சரிங்களா? எந்த ஊர்ல இருந்தெல்லாம் கேட்காதீங்க. இப்ப ஃபாரின் போன இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, திடீர்னு வீட்டுக்காரர் இறந்துட்டார். சரிங்களா? விதவை கோலத்துல நிக்கிறாங்க. என்ன பண்றது? சரி, பசங்களுக்காவது இனி பசங்களோட வாழ்க்கையாவது நல்லா இருக்கட்டுமேன்னு சொல்லி அந்த பசங்களுக்கு 2 பேருக்கும் என்ன பண்றாங்கன்னா மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க. மேரேஜ் பண்ணி வச்ச கொஞ்ச நாள்ல என்ன ஆயிட்டாங்க, பசங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. சரிங்களா? இப்ப அந்த மாமியாரும் 2 மருமகளுங்களும் இருக்காங்க. இப்ப அந்த மாமியார் வீட்டுல வாழ்ந்த ஒரு வாழ்க்கை இருக்கு பாருங்க, இது அந்த மருமகள்களை அப்படியே பாதிக்குது. என்ன அது, ஒரு ஃபாரினுக்கு வந்திருக்கிறாங்க, இங்க இவங்க தெய்வ வணக்கமே இல்லையே. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாரை பத்தி பேசிட்டு இருக்கோங்க, நகோமி, ரூத். சரிங்களா? இப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பாருங்க, இங்க இந்த நகோமி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டாங்க, இது அந்த மருமகள்களை பாதிக்குதுங்க. புருஷனே இல்ல, நாங்க எதுக்கு உங்கூட இருக்கணும், உங்கூட இருந்துட்டு உங்ககிட்ட திட்டு வாங்குறதுக்கு நாங்க எங்க அப்பா அம்மா வீட்டுக்கே போயிருவோம். இந்த மனசே அவங்களுக்கு வரலைங்க. மாமியார் கூடவே இருக்கணும்னு 2 பேருக்கும் அவ்வளவு ஆசை. பாத்தீங்கன்னா அந்த புறஜாதி பெண்கள் மத்தியில மிகப்பெரிய துக்கம். தன்னுடைய கணவன் தன்னுடைய 2 பிள்ளைகளையும் இழந்துட்டு நிக்கிறாங்க. இவங்களுக்கு சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. இந்த ஊரு இப்பத்த மருமகளா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க அந்த மாமியார தெரியல, அது அந்த மருமகளுக்கு தான் தெரியும். சரிங்களா? ஆனா அன்னைக்கு பாருங்க, மருமகளுங்க வீட்டை விட்டு போக மாட்டேங்கிறாங்க. ஏதாவது வசதி இருக்குன்னு மாமியாரு கூட ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, மாமியாரோட நிலைமை இப்ப என்ன ஆயிடுச்சு, பிச்சைக்கார நிலைமை. ஆனா அந்த மருமகள் 2 உங்களை விட்டு நாங்க போக மாட்டோம், உங்க கூடவே தான் இருப்போங்கிறோம்னா, அப்ப அந்த 4 செவுத்துக்குள்ள இந்த நகோமி எப்படிப்பட்ட ஒரு குணலட்சணம் உள்ளவங்களா இருந்திருக்கணும். இவங்களா அது பாதிக்குது. சீசன் டைம்ல வீட்டுல ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துட்டா என்ன ஆயிடுது, எல்லாருக்கும் அந்த வைரஸ் தொத்திக்குது. அது மாதிரி இந்த அம்மாக்குள்ள இருந்த வைரஸ், தேவ பக்திங்கிற வைரஸ், அவங்களுக்கும் என்னவாயிடுச்சுங்க, பாதிப்பு கொண்டு வந்துடுச்சு. அவங்களும் இவரு அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா சரின்னு இவங்க ஊருக்கு கிளம்புறாங்க. 2 மருமகளுமே கூட வரணும்னு தான் சொல்றாங்க. ஒரு பாலும் கிளம்புறாங்க, இவங்களும் கிளம்புறாங்க. இந்த அம்மா அப்புறம் அதுக்கப்புறம் வேண்டாம் முடியாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பேசின பின்னாடி ஒரு மருமக கிளம்பி போயிட்டாங்க. இப்ப இந்த மருமக சொல்றாங்க பாருங்க, ரூத் 1:16 வாசிங்க. ரூத் 1:16. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். பாருங்க, இதோட நிறுத்தி இருக்கலாம். உம்முடைய ஜனம் அது கூட தேவையில்ல. அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேசாதீங்க அத்தை, நீங்க போற இடத்துக்கு நானும் வருவேன், நீங்க எங்க தங்குறீங்களோ நானும் அங்க தங்குவேன்னு சொல்லியிருந்தா முடிஞ்சு. ஆனா எக்ஸ்ட்ரா சொன்ன வார்த்தை தான் ரொம்ப கவனிக்க வேண்டியது. உம்முடைய ஜனம் இனி யாருடைய ஜனம், அது என்னுடைய ஜனம்.
அடுத்து உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். இங்க நகோமிக்கு தேவன் தன்னை மறைத்து கொண்டார். நாங்க ஃபாரின் வந்தது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக வீட்டுக்காரரை கொள்ளுவீங்களா? வீட்டுக்காரர் செத்து போயிடுவாரா? சரி, அவர் தான் செத்துட்டாரு. எதிர்கால நம்பிக்கையா இருந்த 2 பசங்களும் செத்து போயிட்டாங்க. இனி அந்த அம்மா ஆனா ஒரு வார்த்தை சொல்றாங்க, எனக்கு சர்வ வல்லவர் கசப்பை கட்டளையிட்டார்னு சொல்றாங்க. ஆனா அது ஒரு வார்த்தையா இருந்துச்சே ஒழிய, ஆனா இவங்க வாழ்க்கை பாத்தீங்கன்னா அந்த மருமகள்களை அவ்வளவு பாதிச்சுச்சு. இல்லைன்னா வாங்க எங்க என்ன இந்த அம்மா பெலிசியர் தாங்களே, இவங்க மோவாபியர், இந்த மோவாபிய தெய்வத்தையே வணங்குவோம் வாங்கன்னு சொல்லி இந்த அம்மாவையும் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கலாமே. ஆனா உங்க தெய்வத்துக்கிட்ட நாங்க வரோம்னு சொல்லி இந்த மருமக வராங்கன்னா, அப்ப எந்த அளவுக்கு நகோமியினுடைய தேவ பக்தி அங்க வெளிப்பட்டிருக்கு. அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் இது போல தன்னை மறைத்துக் கொள்வார். நமக்கு அருமையானவங்களை நம்ம இழந்துருவோம், நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களை நம்ம இழந்துருவோம், கடந்த நாட்கள்ல இழந்தும் கூட இருக்கலாம். ஆனா நாம இன்னைக்கு வெளிப்படுத்துகிற அந்த குணலட்சணம் தேவன் மகிமைப்படுகிறாரா? புறஜாதிகள் அதை பார்த்து தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அது இருக்குதா? இதேதான் நம்ம முன்ன பார்த்த உதாரணம், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ. பாருங்க, அவ்வளவு ஒரு விசுவாசமா நின்னுட்டாங்க, அக்கினி சூளைக்குள்ள போயிட்டாங்க. போனது 3 பேரு, உலாவுனது 4 பேரு. ராஜா பாக்குறாரு. இப்ப அந்த புறஜாதி ராஜா மகிமைப்படுத்துறாரு. பாருங்க, தானியேல் 3:28. தானியேல் 3:28. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசரை விடுவித்தார். இதாங்க சாட்சி. இவங்க ஒரு தேவன் தன்னை மறைத்துக் கொள்ளும் போது இவங்க ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை அங்க காமிச்சிட்டாங்க. இப்ப காமிச்ச உடனே இப்ப நேபுகாத்நேச்சார் சொல்றாரு பாத்தீங்களா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் ஸ்தோத்திரம் செலுத்துறதுக்கு இங்க தேவன் இவங்க வாழ்க்கையில தன்னை மறைத்துக் கொள்ள வேண்டியதா இருந்துச்சு. இப்ப அவங்க சொல்றாரு, அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால் அந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்ப அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு சில நேரங்கள்ல தேவன் தன்னை மறைத்துக் கொள்கிறார். புறஜாதிகளுக்கு முன்பாக நாம எப்படி நடந்து கொள்கிறோங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அப்ப நம்மளே சிந்திச்சு பார்ப்போம். கடந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலைகள்ல தேவன் தன்னை மறைச்சு கொள்ளும் போது புறஜாதிகள் தேவனை மகிமைப்படுத்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சா, இல்ல தேவன் தூஷிக்கிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது மத்தேயு 5:16. மத்தேயு 5:16. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு, ரூத் நகோமியோட நற்கிரியைகளை கண்டாங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதா மகிமைப்படும்படியா அவங்க அங்க மாறினாங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய நற்கிரியைகளை அந்த நேபுகாத்நேச்சார் பார்த்தாரு, பரலோகத்தில் இருக்கிற தேவனை அவர் மகிமைப்படுத்தினார். அப்ப இன்னைக்கு அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மளுடைய வாழ்க்கை மற்றவர்கள் தேவனை மகிமைப்படுத்தும்படியா அங்க இருக்குதா? என்னமோ பைபிளை தூக்கிட்டு போனாங்க, ஆண்டவரே ஆண்டவரேன்னு போனாங்க. இப்ப பாருங்க, சபைக்கும் போறதில்ல, எங்கேயும் போறதில்ல. அந்த அம்மா வீட்டை விட்டே வெளியே வரல. அந்த ஐயா இப்ப பார்த்தா வேற மாதிரி ஆயிட்டு இருக்கிறாரு. இப்படி ஏதாவது சாட்சிகளை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறோமா? இல்ல எல்லா இதுக்காகத்தான் ஒரு சில நேரங்கள் நம்ம குடும்பத்திலேயே ஒரு சிலரை தேவன்ற சத்தியத்துக்குள்ள கொண்டு வராம இருக்கிறாருங்க. என்ன ஜெபிச்சாலும் வீட்டுக்காரர் சத்தியத்துக்குள்ள வரவே மாட்டாரு. என்ன ஜெபிச்சாலும் வீட்டுக்காரமா சத்தியத்துக்குள்ள வரவே மாட்டாங்க. எதுக்கு தெரியுங்களா? அவங்க மத்தியில நாம எப்படி வாழணுங்கிறத அவங்களுக்கு காமிக்கிறதுக்காக கூட தேவன் வைத்திருப்பார். அவங்க தேவன் மகிமைப்படுத்துற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? எங்கங்க மகிமைப்படுத்துறாங்க? நான் எவ்வளவு பக்தியா இருந்தாலும் கேவலமா தான் பேசுறாங்க. அப்படித்தான் இருந்துட்டே இருக்கும். நம்ம சோர்ந்தே போகக்கூடாதுங்க. ஏன் தெரியுங்களா? அவங்க உள்ளுக்குள்ள மகிமைப்படுத்துவாங்க,
நான் என்னதான் திட்டுனாலும், என்னதான் எங்க வீட்டுக்காரம்மாவை ரொம்ப மோசமா நடத்தினாலும், அவங்களுக்குள்ள இருக்கிற தேவ பக்தி அது அப்படித்தான். அது மத்தவங்க கிட்ட சொல்லுவாங்க, ஆனா நம்ம கிட்ட அதை சொல்லவே மாட்டாங்க. பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன ஆயிடக்கூடாது, பொறுத்தது போதும் பொங்கி எழுவோம்னு சொல்லி நம்ம மாம்ச சுபாவத்தை வெளிப்படுத்திட்டோம்னா தேவனுடைய நாமம் அங்க தூஷிக்கப்பட்டுரும். அப்ப இதுதான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இன்னைக்கு நாம் பார்த்துட்ட காரியங்கள். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். நம்ம அடிக்கடி சொல்ற ஒரு காரியம்தான், பிதாவாகிய தேவன் இந்த பூமியில இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா யார் மூலமா தான் செய்ய முடியும்? கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி பிதாவாகிய தேவன் இந்த பூமியில தான் என்ன செய்யணும்னு நினைச்சாரோ அதை ஒருத்தரை கொண்டு செஞ்சார். யாருங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரு பிதாவாகிய தேவன் இந்த பூமியில என்னென்னலாம் சொல்லணும், என்னென்னலாம் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதை செஞ்சு முடிச்சிட்டாரு. ஆனா இன்னைக்கு பிதாவாகிய தேவன் இந்த பூமியில ஏதாவது ஒண்ணு பேசணும், யாருக்கிட்டையாவது ஏதாவது ஒண்ணு சொல்லணும், யாருக்காவது ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு ஆசைப்பட்டாருன்னா அதுக்கு ஒரே ஒருத்தரால தான் முடியும். யாரால? நம்மனால தாங்க முடியும். நம்ம தான் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம். அப்ப நம்மளை கொண்டுதான் அவர் ஏதாவது ஒண்ணு செய்யணும்னா அவர் செய்ய முடியும். அப்ப நம்மளே யோசிச்சு பார்ப்போம், இன்னைக்கு தேவன் நம்மளை கொண்டு செய்யக்கூடிய காரியம் என்னவா இருக்கு? அப்ப அவர் நம்பி நம்மளை கொண்டு ஏதாவது செய்ய முடியுமா? நாம இன்னைக்கு தேவனுடைய செய்கையாய் நாம இருக்கிறோமா? அப்ப இன்னைக்கு நாம பார்த்துட்டோம், தேவன் தம்மை மறைத்துக் கொள்கிறவரா இருக்கிறார். எதுக்காகனா நாம் விசுவாசத்துல வளரணுங்கிறதுக்காக, நம்முடைய எதிர்கால நன்மைக்காக, நம்ம குணலட்சண வளர்ச்சிக்காக, புறஜாதிகளுக்கு சாட்சியாக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. இப்படிப்பட்டதான வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கும் அருமையான சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக.